பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 15வது அதிகாரம் 46வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் என்பதாக. எலிசாவின் மரணமும் இயேசுவின் மரணமும், த டெத் ஆஃப் எலிஷா அண்ட் த டெத் ஆஃப் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எலிசாவின் மரணத்திற்கும் இயேசுவின் மரணத்திற்கும் ஒரு சில ஒற்றுமைகள் காணப்படுகிறது. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று 2 ராஜாக்கள் 13:20 கூறுகிறது. இயேசு நமக்காக மரித்த பிறகு அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் உடலை பிலாத்துவிடம் வாங்கி ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணினான். எலிசாவை போல இயேசுவும் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுபோல மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால், ஒரு மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று 2 ராஜாக்கள் 13:21 கூறுகிறது. அதுபோல இயேசு தனது மரணத்தின் மூலம் நம் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார். எலிசா மரணமடைந்த பிறகும் ஒருவன் பிழைத்தான். அதுபோல இயேசு மரணமடைந்த பிறகும் கோடிக்கணக்கான ஜனங்கள் நித்திய ஜீவனை அடைந்து பிழைக்கிறார்கள். இயேசுவின் மரணம் அநேகர் பிழைக்கும்படி செய்தது. நாம் எல்லாரும் பிழைத்திருக்கிறோம் என்றால் அது இயேசுவின் மரணத்தினால் பிழைத்திருக்கிறோம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:7-8 கூறுகிறது. நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன சீஷன் அவன் தன்னுடைய மரணத்தை கண்டு அஞ்சினான். இந்த உலகத்தில் ஒருவரும் மரணத்தை ருசி பார்த்ததில்லை. சீக்கிரமாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் கஷ்டப்படாமல் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றே நினைப்பார்கள். ஆனால் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். கடற்காளானை ருசி பார்த்து அதை விரும்பாமல் மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு சொன்னார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்பதாக. அவருடைய மரணம் பெரிய துக்கமாக அவருக்கு இருந்தது. அந்த துக்கத்தின் மத்தியிலும் இயேசு தன்னுடைய மரணத்தை பாவிகளாகிய நமக்காக ருசி பார்த்தார். அப்படிப்பட்ட இயேசுவின் மரணத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய மரணத்தின் மூலம் எங்களை பிழைக்கும்படி செய்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் உம்மை முழுமையுமாய் எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்களை வாழ வைத்த பெரிதான கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்ந்திருக்கும்படி செய்வீராக. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாயிருக்கட்டும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.